பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு எவ்வளவு சீட்டு? ஏன் இதை பிஜேபின்னா கடந்த ஒரு என்னைக்கு போய் டெல்லி போனாரோ நம்ம எடப்பாடி அப்பையிலேருந்தே முழுக்க 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 ஊடக வெளிச்சம் முழுக்க அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாகுமா உருவாகாதான். இப்போ அது அப்பயே நம்ம முதல் நாளே சொன்னோம், உருவாயிடுச்சுங்க, முடிஞ்சு போச்சுங்க. அமித்ஷா கிட்ட போயிட்டு வெளியில் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடிஞ்சு கதை. அதிமுகவுடைய கதையை முடிஞ்சானா ஓரளவுக்கு முடிஞ்ச மாதிரி தான். தமிழ்நாட்டு கதை அது சொல்ல முடியாது. அடுத்து பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு நாசம்தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அப்போ என்னங்க திமுக ஓட்டு போடணுமா? நீங்களே திமுகவை வந்து ஊழல் கட்சிலாம் சொல்லியிருக்கீங்க. ஒன்றுமே பேச முடியல. இந்த பக்கம் ஊழல் கட்சி, இந்த பக்கம் மதவாத கட்சி, ஊழல் கட்சியும் சேர்ந்து வருது. இவங்க அத்தனை பேரும் முத்தமர் தானா சொல்லுங்கள்ங்கிற கேள்வி தான் வருது. வேறு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. சரி, நம்ம நடப்பு அரசியலில் என்ன நடக்குதுன்னு வேணால் பேச முடியும் நம்மளால். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் டெல்லி போகிறார். அண்ணாமலை மறுபடியும் ஏங்க டெல்லி போகிறாரு? நல்லா யோசனை பாருங்க. அவரை மாற்றணும்னு முடிவான பிறகு அவர் வராரு, போனார், பார்த்துட்டு வரார். மாற்றணும்னு முடிவாயிடுச்சுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. பெரும்பாலான பத்திரிகை ஊடகங்கள் அங்கேருந்து வரக்கூடிய செய்தியெல்லாம் மாற்றிடுவாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாத விஷயம் மாற்றுறாங்கன்னு உறுதி. அப்போ எதுக்கு மோடி டெல்லி போகிறாரு? இன்னொன்று, இந்த டெல்லிங்கிறது இந்த டெல்லி பயணம்ங்கிறது பயணத்திட்டத்தில் திடீர்னு டெல்லி போகிறாரு. ஏன்னா 7ஆம் தேதி அந்த மையக்குழு கூட்டம் கூடுது டெல்லியில். 9ஆம் தேதி 8ஆம் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க இல்லை 8ஆம் தேதி அறிவிச்சாலும் 7ஆம் தேதி நைட் அறிவிச்சிருவாங்க. அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய பழைய வரலாறை நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அவங்க மற்ற கட்சிகளை என்ன பண்ணாங்களோ அதுதான் இப்பயும் பண்ணுறாங்க. வரலாறு மாறாதுங்கிறாங்களோ அதே தான். சரி, இப்போ எடப்பாடி இதில் ஜெயிச்சாரா, அமித்ஷா ஜெயிச்சாரான்னா எப்பயுமே ஜெயிச்சது அமித்ஷா தான். அப்போ எடப்பாடிக்கு இதில் லாபமா நஷ்டமானு கேட்டால் அவர் வேற ஒரு கணக்கு போடுவார். எடப்பாடியோடைய கணக்கு, எடப்பாடி ஆங்கிள்லேருந்து பார்த்தா அவருடைய கணக்கு வேறு மாதிரி இருக்கும். அவருக்கு நல்லா தெரியுங்க, பிஜேபி கூட போனால் முடிஞ்சு போச்சு கதைன்னு தெரியும். பிஜேபிக்கு கூட போனால் எப்போ முடியும்? அது இன்னும் 2-3 வருஷத்தில் முடியும். இப்போ முடியாது, ஆட்சிக்கு வருவாங்க, கொஞ்ச நாள் ஓடும். அது வரைக்கும் சம்பாதிக்கலாம்ல. என்னங்க இப்படி பட்டவர்த்தனமாக பேசுகிறீங்கன்னா? உண்மை அதுதான். பிஜேபி கூட எவனாவது என்ன சொல்கிறதுன்னு இப்போ பிஜேபி யாராவது கூட்டணி போவாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபியோட போய் கூட்டணி போகுமா தமிழ்நாட்டில்? அப்போ அதையும் மீறி எடப்பாடி போகிறாருன்னா குடும்ப உறுப்பினர்களை வந்து காட்டி மிரட்டுறது. இது பிஜேபி எப்பயும் பண்ணுற வேலை தான். பாருப்பா, நீ வர வேணாம், எல்லாத்தையும் தூக்கி விட்ருவோம், முடிஞ்சு கதை. உங்களை கை வச்சா தானே கூக்குரல் இடுவீங்க, உங்கள் எல்லாத்தையும் தூக்கி விட்ருவோம். தூக்குனீங்கன்னா நிம்மதி போயிடும் வீட்டில். முன்னாள் அமைச்சர்கள் போய் புலம்புறதை விட வீட்டில் இருக்கவங்க புலம்ப ஆரம்பிச்சுடுவாங்க. ஐயா தயவுசெய்து போயிருங்க மோடிஜியோட, அமித்ஷாஜி சொல்கிறதெல்லாம் கேளுங்க. வேறு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பையன் சொல்கிறாரு, சம்மந்தி சொல்கிறாரு, என்னங்க பண்ண முடியும்? எவ்வளோ நேரம் நீங்கள் அப்படியே ஸ்டப்பனாக இருப்பீங்க? குடும்பம் அப்படிங்கிற ஒன்று தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். நம்ம நிறையா சொல்கிறோம், அரசியலில் குடும்பம் ஒரு தொல்லை தான். அது கலைஞராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதான் நிகழ்வு. பாருங்கள், வரலாறு திருப்பி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது முலாயம் சிங் யாதவ் குடும்பத்திலையும் பஞ்சாயத்து, இவங்க குடும்பத்திலையும் பரதாச்சு, தேவிலால் குடும்பத்திலையும் பஞ்சாயத்து. இப்போ பக்கத்தில் ஷர்மிளாவுக்கும் அவங்க ஜெகனுக்கு என்ன சண்டை? சொத்து பிரச்சனை தான். அண்ணன் தம்பி இங்கே சொல்லிகிட்டே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கண்கள் பணித்தது இதயம் இனித்தது வார்த்தை ஃபேமஸ். அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த சொத்து தகராறு, அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடையிறதுக்கு அப்பாவை கொண்ட வரலாறுலாம் உண்டு. அப்போ வீட்டில் வந்து சொல்லும்போது கேட்க முடியல, கேட்காம இருக்க முடியுமா? இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தொகுதிகள் கேட்ட உடனே தலையே சுற்றுது. என்னடா என்ன நடக்குது இங்கே? அப்போ மறுபடியும் ஒருத்தர் தொகுதிகள் கேட்டவன ஒருத்தர், அப்போ மறுபடியும் திராவிட மாடல் தாங்க. ஐயோ என்னங்க இது? இப்போ திமுக யாராவது ஒரு திமுக இருக்கக்கூடிய யாராவது ஒரு தலைவர் வீட்டில் ரைடு நடந்து அவங்கள உள்ளத்துக்கு போடுறான்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்க நினைக்கிறீங்க? வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அவர்கள் அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதிமுக பணத்தை மட்டுமே குறியாக இருக்கக்கூடிய இயக்கம். ஏன்னா அவங்க நல்லா தெரியும் இப்போ நம்ம நிலைமை கதை கந்தல் ஆயிடுச்சு. ஏன்? விஜய், எடப்பாடி பழனிசாமி, சீமான், இது ஒரு மிக வலுவான கூட்டணி. இல்லை எடப்பாடி பழனிசாமி சீமான் போதும், மறுபடியும் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கோம். அது வெயிட் பண்ணாரு, நடக்கலை. சரி, நடக்காத போது பிஜேபி தான் ஆல்டர்னேட்டிவா அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணார். தனியாக கூட நிற்போம், பிஜேபிகிட்ட போனால் முடிச்சு விட்ருவாங்க. அது நினச்சார். உண்மையிலேயே தனிச்சு கூட நின்றுவோம், தோத்தாலும் பரவாயில்ல. பிஜேபி இவரை கூப்பிடுது, டெல்லி வரீங்களா, இல்லை அங்கே இடி வருமா? ஏற்கனவே அவங்க சம்மந்தி வீட்டுக்கெலாம் போயிட்டோம்.
நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், 650 கோடி ஜிஎஸ்டி முறைகேடு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு கம்பெனியில் நடைபெற்ற அந்த முறைகேடு தான். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்கு மோசடிக்கெல்லாம் இப்போ உள்ளே வச்சிடுறாங்க. அதே மாதிரி ஐடி இருக்குல்ல, இன்கம் டேக்ஸ், அது வந்து சிறையில் வைக்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி மோசடிங்கிறது பெரிய கேஸ், உள்ளே வச்சுருவாங்க. அப்போ ஜிஎஸ்டியே நீங்கள் முறைகேடாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அது பெரிய கேஸு, நான் பெயிலபிள் கேஸு வர்றது கஷ்டம். சம்பந்தி பையன் இவங்கெல்லாம் வந்து வீட்டில் சொல்லும்போது டிஸ்கஷன் பண்ணி, சார் யாருக்காக சார், அல்டிமேட்டாக யாருக்காக நம்ம சொல்கிறோம், பசங்களுக்காக தான் சம்பாதிக்கிறோம். அந்த பசங்களுக்கே பிரச்சனை வரும்போது ஒன்றும் இல்லை டாடி, பிஜேபி கூட போனால் கட்சி போயிடும், பிஜேபி கூட போலின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே போயிடும், எது பெஸ்ட்டு, முடிஞ்சு போச்சு. வேறு என்ன சொல்கிறோம்? நம்ம முதல்ல சொன்னோம், நிறைய பேர் கூட சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆமாம், எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு டாட்டா காட்டிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் கழட்டி விட்டார், பாராட்டணும். அதிமுக பிஜேபி கூட்டணி வந்துருந்தால் குறைஞ்சது ஒரு 4-5 சீட்டாக ஜெயிச்சிருப்பாங்க, குறைஞ்சது சொல்கிறேன். அதை தடுத்தது எடப்பாடி தான். எடப்பாடி ஏங்க விட்டுட்டு வந்தார்? அவருக்கு என்ன பிஜேபி கூட இருந்தால் நல்லது தானே, ஏன் விட்டு வந்தார்? அவருக்கு நல்லா தெரியும் பிஜேபி கூட இருந்தால் பிஜேபி முடிச்சு விட்ரும் கதையை. அவர் என்ன கணக்கு போட்டாருன்னா, போன தேர்தலில் பிஜேபி வராதுன்னு நினச்சார். அவருடைய கேட்ட நேரம் பிஜேபி மறுபடி வந்துருச்சு. இப்போ பிஜேபி வந்த உடனே இவரால் ஒன்றும் பண்ண முடியல, லாக் ஆகிட்டீங்க. சரி, ஒரு லாக்குன்னு பார்த்தா கூட இருக்க எல்லாத்துக்கும் லாக், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், வீரமணி எல்லாம் லாக். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னொன்று நமக்கு இயற்கையில் கூட சொந்தங்க, ஏங்க ஒரு தலைவர்னா என்னங்க பண்ணணும்? ஜெயிலுக்கு போடுவேன், ஜெயிலுக்கு போப்பா, நான் ஜெயிலுக்கு போக ரெடிப்பா. எத்தனை பேர்ப்பா ஜெயிலுக்கு போடுவேன்? அதிமுக தொண்டர்களை பாருங்கள், அம்மா கட்சியை வந்து இந்த மாதிரி அழிக்க பார்க்குறாரு ஐயா மோடி, அமித்ஷாவும், எல்லா தொண்டரையும் ரோட்டில் இறக்கி விடுங்க. கரெக்டு, எல்லாம் கரெக்டு. அது இறக்கி விடலாம் அதெல்லாம் அது தெரிஞ்சு தாங்க வந்தார் அவர். ஆனால் பிஜேபியை திட்டவே இல்லை, ஒன்றுமே பண்ணாத போது கூட சம்பந்தி வீட்டில் ரெய்டு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவுட். சார் உங்களை கைது பண்ணால் தானே அரசியல் பழி வாங்கும், நீங்கள் அவரை தூக்கி உள்ள வச்சுட்டோம். கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்களேன். அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி வீட்டில் ரெய்டு நடக்குது. ஆனால் வேலுமணி, தங்கமணி இவங்க சொந்தக்காரங்க யார் வீட்லையும் டெல்லி ரெய்டு பண்ணாது. அது என்ன கான்செப்ட்? எடப்பாடியுடைய அப்படியே நிழலாக இருக்கக்கூடிய சேலம் இளங்கோவனுடைய காலேஜில் ரெய்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் யார் சம்மந்தமாகவும் ரெய்டு வராது. மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும், எடப்பாடிக்கு தெரியாமையாக இருக்கும், நல்லா தெரியுது. நம்மளை மட்டும் கார்னர் பண்ணுறாங்க. அப்போ முன்னாள் அமைச்சர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை விட எடப்பாடிக்கே பிரச்சனை அதிகம். முன்னாள் அமைச்சர்களுக்கு பிரச்சனை கொடுத்தா எடப்பாடி அசர மாட்டார், அவருக்கே பிரச்சனை கொடுத்தா ஒரு பிரச்சனை பரவாயில்ல, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தா. அதான் அமித்ஷா போன ரெக்கார்டை தூக்கிட்டு போடுறாரு, எல்லாம் உங்கள் ரெக்கார்டு தான். முன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ அமித்ஷா பார்க்க போகிறாங்க டெல்லிக்கு, போனோம்னா ஒரு பா உங்கள் பிரச்சனை தான்ப்பா பெரும் பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குது, என்ன ஜி கூட்டணி பற்றி பேசிடுறதா வந்தது, அதில்ப்பா உங்கள் ஃபைல் ஏகப்பட்டது இருக்குதுப்பா. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டை எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க, எப்போ ரைடு போகலாம், எப்போ ரைடு போகலான்ட்டு. ஒன்றுமே புரிஞ்சு இவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குதுங்க, இது எப்படி ஒன்றும் பண்ண முடியாதுங்க சட்டத்தில். இது எப்படி ஓரளவுக்கு தான் நாங்கள் பண்ண முடியும், ஓரளவுக்கு மீறி பிஜேபி ரொம்ப யோகியமான கட்சிங்க. அவங்க சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ளே சிரிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்லுவார் வச்சுக்க, அப்படின்னா எடப்பாடி என்ன சொல்லுவார்? இல்லை ஜி இந்த ஊழல்லாம் நாங்கள் பண்ணவே இல்லை சொல்ல முடியாது. ஜி அப்போ நடவடிக்கை ஏதாவது எடுக்காமல் அப்படி தானே சார் ஜி பேச முடியும். அது ரொம்ப காஸ்ட்லிங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. திமுக மட்டும் நாங்கள் ரைடு விட்டு 1000 கோடி நீங்கள் வந்து கேட்குறீங்க, 1000 கோடி டாஸ்மார்க் முறைகேடு நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க திமுக என்ன கேட்குது, 2020க்கு முன்னாடி இவங்க தானே கொள்ளடிச்சாங்க, அந்த கேஸையும் எடுங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நீதிமன்றத்தில் போயிட்டு பாருங்கள், எங்களை மட்டும் நோண்டுறாங்க, அதிமுகவை ஒன்றும் கேட்கலன்னு அவங்க சொன்னால் என்ன பண்ணுறது? ஒன்றும் வேணாஞ்சி. அண்ணாமலை பாருங்கள், ஆண்ட கட்சி ஆளுங்கட்சினார், உங்களையும் சேர்த்தான்னு சொன்னார், உங்களுடைய ஊழல் பட்டியல் எழுதிட்டாரா? இதெல்லாம் கேட்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி என்ன பதில் சொல்லுவார்? சார் உங்கள் டாக்குமெண்ட்டை போட்டு பேசுகிறாங்க சார், என்ன சார் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது, லாக் ஆகிட்டீங்க, கடுமையான லாக். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி உள்ள மாட்டிக்கிட்டாருங்கும் போது அவர் கேட்ட ஒரே விஷயம் என்ன? எல்லாம் ஓகேஜி, இந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் கொஞ்சம் சேர்க்காம இருந்துச்சு. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலாவை சேர்க்கறது தான் அமித்ஷாவுடைய எண்ணம். நமக்கு தெரிஞ்சு கூட்டணிலாம் முடியாயிருங்க, ஒரு வருஷத்துக்குள்ளே சேர்த்துருவாங்க. சார் எப்பயுமே வந்து அவங்க கொடுக்குற எடுத்துகிட்டு இருக்காங்க, எடப்பாடி வாங்குற எடுத்துகிட்டு இருக்காரு, கரெக்டாக முடிப்பாங்க இந்த காரியத்தெல்லாம்.
என்னங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னா அப்புறம் அவருடைய பேச்செல்லாம் என்னாச்சு? இதே மாதிரி தான் பிஜேபி கூட்டணி வேணான்னாரு, சேர்ந்தார்ல. அப்புறம் என்ன சொல்கிறது? டிடிவி தினகரன் நானும் ரொம்ப நாள் நெடுநாள் நண்பர். நான் ஜெயலலிதா அம்மாவை பார்க்க போகும்போது டிடிவி தினகரன் தான் எனக்கு டீலாம் கொடுத்து உபசரிப்பார். அவரும் நானும் சேர்ந்து அதிமுகவை மிக மிக பலப்படுத்தினோம். சில கசப்பு உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் எனக்கும் அவருக்கு உள்ளார்ந்த நட்பு வேற. நான் ஏற்கனவே ஆர்கே நகரில் அவருக்காக பணியாற்றினேன் என்பதை மறந்து விடாதே. கட்சி ஒரு முடிவு எடுத்ததால் நான் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து விட்டேன். சசிகலா அவர்களை நான் புறந்தள்ளுவேனா? அவர்கள் யார்? அம்மாவுடைய உற்ற தோழி. இப்படின்னு உருட்ட வேண்டிதான். ஓபிஎஸ் எல்லாம் இப்படி உருட்டுறதுன்னு தெரியல. துரோகின்னு வேற சொல்லிட்டோம். அது பிரச்சனை இல்லை. துரோகின்னா நல்ல துரோகி சொல்லுவாங்க சார். அதாவது நடக்கிறத பாருங்களேன். உண்மையிலேயே சொல்கிறேன், தமிழ்நாடு எவ்வளவோ தான் பார்த்துட்டோம். இது வந்து வித்தியாசமான தேர்தல். அதாவது அதிகாரம் அப்படிங்கிற ஒன்றை கைப்பற்றுவதற்கு எந்த கீழ்த்தரமான விஷயத்தை கூட பண்ணலான்னு போது நம்ம என்ன பண்ணுறது? நம்ம திமுகவை மோசங்கிறோம். இப்போ அதிமுக கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதிமுகவோட நிலைமை என்ன? இன்னைக்கு பாருங்கள். இவர் வந்து அண்ணாமலை வந்து மாநில தலைவர் வெங்காயம் மாறிங்கிறாரு. எதுக்கு சொல்கிறாரு இந்த வார்த்தையை? அப்போ அண்ணாமலை இந்த வெங்காயம் அப்படின்னு சொன்னால் முதலே நீங்கள் விட்டு போயிருக்கணும்ல. எப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு உங்களுக்கும் ஒரு தடவை பிரச்சனை வந்து மேலே அமித்ஷாவை பார்க்க போகும்போது விட்டு போயிருக்கணும்ல. இப்போ எதுக்கு டெல்லி அவசரமாக ஏன் டெல்லி போகிறீங்க? மறுபடியும் சொல்கிறேன் சார், அண்ணாமலை அவர்களுக்கு அந்த வந்து தலைவர் பதவி உடனெலாம் என் நோக்கம்லாம் இல்லை. முடியல, அவரே போங்கங்கிறாங்க. வேறு என்ன பண்ணுவீங்க? இவருக்கு என்ன உடனே ரோசக்காரர், ஐயோ பிஜேபி எடப்பாடிலாம் வந்திருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னார். நிறைய பத்திரிகையில் ஜூவிலாம் சொல்கிறாங்க. நமக்கு அது நம்பிக்கை இல்லை. ஏன்னா சார் அல்டிமேட்டாக அவர் அரசியலுக்கு எதுக்கு வராரு? தலைவர் பதவி இருந்தால் தான் செல்வாக்குங்கிறது அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும். செல்வாக்கு இல்லாத பதவியை ஒரு அரசியல்வாதி விடுறாருன்னா இவர் என்ன காமராஜரா? நல்லா யோசனை பாருங்கள். அண்ணாமலை நல்லவர், அதில் நமக்கு மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் அவர் காமராஜர்லாம் இல்லை. அவர் எல்லாம் சுயநலம்தான். சுயநலையிலேனா கூட எதுக்கு நிறையா பேர் வச்சுருக்காங்க. அவருடைய விழுதுகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பண்ணுற அல்ட்ராசிட்டிலாம் பார்த்தீங்கல்ல. இப்போ எதுக்கு டெல்லி போகிறீங்க? ஏற்கனவே அண்ணாமலை இப்படி தான் சொல்லியிருப்பார். எடப்பாடி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணுறேன். இல்லை எடப்பாடி இருந்தால் பிரச்சனை இல்லைப்பா, ஆனால் நீ அவரும் ஒரே ஏரியா. ஒன்று அங்கே அனுப்பி ஏதாவது மறுபடியும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் கூட்டணிட்ட போயிடும். ஏன்னா உன்னை பார்த்தாவே அதிகம் மிரள்றாங்க. தேவையில்லாமல் நீ ஆட்டத்தை கலைப்புன்னு பயப்படுறாங்க. அவங்களுக்காக நான் மாற்றலை. ஆனால் நீ ஆட்டத்தை கலைக்கிற மாதிரி பேசிட்டீங்கன்னா நமக்கு சிக்கலாக போயிடும். இனிமேல் நம்ம பிரச்சனை ரிஸ்க் எடுக்க முடியாது. 2026 திமுக ஜெயிக்கக்கூடாதுப்பா. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஜெயிப்புமா? ஹங் அசம்பிளி வரணும். தொங்கு சட்டசபை வரும்னு அமித்ஷா உறுதியாக நம்புறார். தொங்கு சட்டசபை வரும்போது ஆளுநர் நம்ம ஆளுநர் தான், ரவி அண்ணன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரவி அப்படின்னு கூட்டினா போதும், கூப்பிடவே வேணாம் அப்படின்னு ஆரம்பித்தா போதும், ஐயா உடனே டூர் போயிடுவார். ஏன்? ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக மெஜாரிட்டி இருந்தால் ஊருக்கு போயிடுவார். ஆட்சி அமைக்க கூப்பிட்டா தானே ஆட்சி அமைப்பீங்க. ஆட்சி அமைக்க கூப்பிடவே இல்லைன்னா அதுக்குள்ளே என்ன சார் பண்ணுவீங்க? திமுகவில் சிண்டே கடை உருவாக்க வேண்டியதான் சார். இந்த தடவை ரொம்ப ஒரு முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபி. எந்த எல்லைக்கும் சென்று திமுக வீழ்த்த வேண்டும், அவ்வளோதான். இது வந்து ஒரு மிகப்பெரிய போர். இது சாதாரண போர் இல்லை. இதில் இந்த சின்ன எஞ்சிய கட்சிகளை தூக்கி வீசிடுவாங்க. அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருந்தாலும் பரவாயில்ல சார். சார் நிதர்சனமாக ஒரு மேட்டரை புரிஞ்சுக்கணும். பணம் அதிகாரம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. ஒரு பெரிய மக்கள் புரட்சி வெடிக்க போகுது, திமுக வேணாம் அதிமுக வேணாம், கரெக்ட், அந்த மனநிலை இருக்காங்க. அது பெரிய அளவுக்கு இன்னைக்கு பெருசாக வரத்துக்கு என்ன வேணும்னா முகம் வேணும். விஜய்கிட்ட ஒரு முகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முகம் கிரவுண்டில் போகிறதுக்கு இன்னைக்கு மீடியா சப்போர்ட் வேணும். மீடியா அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு சப்போர்ட் ஆகுது. இனிமேல் அதிமுகவுக்கும் மாறிடும். ஏன்னா பிஜேபி வந்துருச்சுன்னா பிஜேபி அது 2 பேருக்கு தான் இருக்கும், மற்றவங்களை யாரையும் உள்ளிட மாட்டாங்க. அப்போ விஜய் கட்சி செய்கிற தவறு மட்டுமே சொல்லுவாங்க. அதனால் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு இம்பேக்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பின்னால் பேசுவோம். இப்போ பிஜேபி அதிமுக பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அமித்ஷா ஒரு முடிவு பண்ணிட்டார். வரக்கூடிய தேர்தலை நம்ம எப்படி சந்திக்கணும், எந்தெந்த தொகுதியில் நம்ம நிற்கணும், எத்தனை தொகுதியில் நிற்கணும், கேண்டிடேட் செலெக்ஷன் யார் பண்ணணும், எப்படிப்பட்ட கேண்டிடேட்டை போடணும், அதிமுகவிலேயே நம்ம கேண்டிடேட்டை எப்படி போடுறது. ஏற்கனவே அதெல்லாம் இருக்காங்கல்ல, ஓபிஎஸ் டிடிவி அப்படிலாம் இருக்காங்க. இவங்களை வச்சே நிறைய வேலை பண்ணலாம். செங்கோட்டையன் இருக்கார், பார்த்துட்டு வந்திருக்காரு, அதை வச்சு முடிவு பண்ணலாம். செங்கோட்டையன் சொல்கிறார் எல்லாம் நன்மைக்கே. ஆமாங்க, அதிமுக காலங்காலமாக உங்களுக்காக இருந்த கட்சி. அதில் நிறையா நீங்கள் சம்பாதிச்சிங்க, அமைச்சராக இருந்தீங்க, எல்லாம் இருந்தீங்க. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு நேராக பிஜேபி பார்க்க போகிறீங்க பாருங்கள். உங்களை நினச்சா தான் எனக்கு வியப்பாகுதுங்க. செங்கோட்டையன் மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு எப்படி எடப்பாடி வந்து தைரியமாக இருக்க முடியும் சொல்லி பாருங்கள். எடப்பாடியோடைய தைரியம் போனது காரணம் அவர் தான்.
ஏங்க ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்னு பேரில் ஒருத்தர் யூடியூப் நடத்திக்கிட்டு அவர் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறார், அங்கே போய் மோடி சிறந்த தலைவருங்கிறீங்க. எடப்பாடி வந்து போவே இல்லை டெல்லிக்கு, அதுக்குள்ளே இவர் சொல்கிறார் மோடி சிறந்த தலைவர். ஏற்கனவே சிறுபான்மை மக்கள் வாக்கெல்லாம் போயிடுன்னு சொல்லி தானே வெளில வராங்க எடப்பாடி. நீங்கள் போய் இந்த குருன்னு போய் பேசினா என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம் சார், உள்ளுக்குள்ளே பேசணும். செங்கோட்டையன் பண்ணுறதுலாம் ரொம்ப எடப்பாடி பண்ணது, எடப்பாடி போய் கட்சி அடமானம் வச்சிட்டாரு அமித்ஷாட்டன் சொல்கிற அதே நேரத்தில் செங்கோட்டையன் பண்ணதும் மிகப்பெரிய மோசமான விஷயம். இதான் உங்கள் கேரியரா? எவ்வளோ நாள் எம்எல்ஏ வருதுங்க, இப்படி தான் பண்ணுவாங்களா? இதுக்கு நீங்கள் அதிமுக கட்சியை உடச்சிட்டு போயிருக்கலாம் சார், பிஜேபிகிட்ட போய் நிற்கிறதுக்கு. அமித்ஷா கூப்பிட்றாரு, நீங்கள் போகிறீங்க பாருங்கள், அதான் எனக்கு வியப்பாகுது. இதெல்லாம் செங்கோட்டையனுடைய புகழெலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. அவர்லாம் என்றைக்குமே பொதுச் செயலராலாம் ஆக முடியாது, 2வது தான் முடிஞ்சது கதை. அடுத்து பாருங்கள், அடுத்து பிஜேபியும் அதிமுகவும் ஒருவேளை ஆட்சிக்கு வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா பிஜேபி எடப்பாடி அழிக்கும், அது கரெக்டு. அதுக்கு நடுவில் எடப்பாடி வந்து செங்கோட்டையனை போட்டு அதாவது கட்சி பதவிக்கு ஏகப்பட்ட வேலை பண்ணுவார், குடைச்சல் கொடுத்துருவார், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, பிஜேபி பார்க்குது சூப்பராக அடிச்சுக்கிறீங்கப்பா, இதான் எதிர்பார்த்தோம். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் டெல்லி வந்து இன்றைக்கி அண்ணாமலை போகிறார், ஏற்கனவே போயிட்டாரு, மாநில தலைவரெல்லாம் இல்லைன்ட்டாரு. திடீர்னு பார்த்தா மாநில எனக்கு வந்து இது வேணது அவன் தலைவருக்கு வெங்காயம் மாறிக்கிறார். அப்போ தலைவர் பதவி வேணாம் வேணாம் வேணான்னு பேசிகிட்டு இருக்கிறது பார்க்கக்கூடியவங்க, பரவாயில்லப்பா அண்ணாமலை எப்படி ஒரு லீடர் தெரியுமா, துச்சமான மதிச்சிருக்காருப்பா தலைவர் பதவியை. மறுபடியும் சொல்கிறோம், மீடியாவில் நிறைய அண்ணாமலை புகழும் பாடுறாங்க. அண்ணாமலை தான் ஒரு காலம் அந்த மாதிரி சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை. அது எப்படி சொல்லுவார்? அப்படி சொல்லியிருந்தால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? அமித்ஷா அந்த நிலைமையில் வந்திருக்காருங்கிறது கண்டிப்பாக இவருக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளை மாற்ற போகிறாங்க, நம்மளே சொல்லிடலாம், அப்படி தான் சொல்லியிருப்பார் ஒழிய இவரே அப்படின்னா முதலே சொல்ல வேண்டியதானே சார். சார் பிஜேபி அதிமுக கூட்டணி மேலே போய் அமித்ஷா பார்த்தாங்களா? அன்றைக்கி வந்து இவருக்கு நம்ம அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள், இப்போ மோடி வந்து 6ஆம் தேதி வராரு, எடப்பாடி பார்க்க போகிறதுங்கிறது வந்து அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்குங்கிறீங்க. எவ்வளோ ஸ்பை இருக்கார் அண்ணாமலைக்கு, அண்ணாமலை மீறி தான் இது நடக்குது. அப்போ அண்ணாமலை என்ன நினச்சாரு? இன்னொன்றுங்க, எடப்பாடி பள்ளி டெல்லிக்கு போனார்ல, அது வந்து அண்ணாமலைக்கு தெரியும். எடப்பாடி அங்கே போய் அது இன்னொன்று வந்து அமித்ஷாவும் வேலுமணியும் பேசினது, அது வந்து அண்ணாமலைக்கு தெரியாதா? இன்னொன்று இன்னும் கேளுங்க, அண்ணாமலைக்கும் என்ன எடப்பாடிக்கும் அப்படின்னா ஜென்ம பகை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரே இதான் பேசிக்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, அண்ணாமலை அவர்களை இருந்தால் சில சிக்கல்கள் வரும். அமித்ஷா நினைக்கிறார் எடப்பாடி சொல்கிறதுனால மாற்றுவாங்கிறது உறுதியாக நம்பல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்குற இடத்துல இருக்கார், அமித்ஷாஜி சொல்கிற இடத்துல இருக்கார். சார் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பேசிட்டு வர்றாரு, டெல்லியில் போய் கூட்டணி பறிவிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வர்றாரு. போன உடனே 2026 என்டி ஆச்சுன்னா என்ன அது? எடப்பாடியாவது ஒன்று அது நாடி போடுப்பா நீங்கள், அதுதானே அர்த்தம். இந்த அமித்ஷாட்ட போய் எப்படி நீங்கள் நியாய தர்மத்தை எதிர்பார்ப்பீங்க? நிறைய பேர் சொல்கிறாங்களோ அண்ணாமலையை வந்து மாற்ற சொன்னார் எடப்பாடினா அந்த அளவுக்கு வந்து சொல்லக்கூடிய இடத்துல அவர் இல்லைங்க. அவங்க சொல்கிற இடத்துல தான் கேட்குற இடத்துல இருக்கார், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ சீட்டு கேட்டவொன்னே மக்களுக்கு ஒரு பதில் என்னங்க அது? முதல்ல வந்து எம்பி தேர்தலில் போன தடவை ஃபஸ்ட்டு நிற்கும் போது எடப்பாடி கம்மியாக சீட்டு கொடுத்தாரு பிஜேபிக்கு. அப்போ இப்போ எடப்பாடியுடைய பிஜேபி நடத்துகிற விதம் சூப்பர்னு நம்மளாம் சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபி நிற்கும் போது 20 கொடுத்து 4 ஜெயிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கலாம் பிஜேபிக்கு? நீங்கள் சொல்லுங்கள், பிஜேபிக்கு எவ்வளோ கொடுக்கலாம் தமிழ்நாட்டில்? நீங்கள் கேட்கலாம், பிஜேபி ஆளே இல்லை, இதுக்கு எவ்வளோங்க கொடுக்குறது? ஒரு 4-5 தொகுதி கொடுக்கலாம், 4-5 அதிகங்கிறீங்களா? ஏதோ இப்போ எவ்வளோ திரும்ப பேசிகிட்டு இருக்காங்களா? அதான் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குது அரசியல் அப்படிங்கிறதுக்கு இது முழுக்க நல்ல வெளிப்படையாக தெரியும். இது மிகப்பெரிய மிரட்டல் அரசியல். கடைசியாக 90 சீட்டாக 90 சீட்னா முடிச்சு அதிமுக முடிச்சு கதை. 90 சீட்டு பிஜேபி வாங்கினா திமுக ஒரே சந்தோஷம், மட்டற்ற மகிழ்ச்சி. திராவிட மாடல் தான்ப்பா போப்பா. ஏன் அதிமுகவில் எவ்வளோ தொகுதி எவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, இந்த தடவை எம்எல்ஏ ஆகலாம். அதிமுக 90 சீட் எப்போ எண்ணி கொடுத்துருக்காங்க, வரலாறு இருக்கா? இப்போ ஜெயலலிதா மாதிரி இருக்கிறது கொடுப்பாங்களா? எடப்பாடியே கொடுத்தாரா? 90 சீட் அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் எத்தனை நிற்பீங்க? அப்போ கட்சிக்காரங்க திமுக வேலை செய்வாங்க, திமுக பக்கம் வந்துடுவாங்க. பாருங்கள், இப்போ திமுக அது ஒரு பெரிய நெட்வொர்க் ஓடிட்டுருது. 2 நெட்வொர்க்கு. ஒன்று டெல்லியில் இருக்கக்கூடியது திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலை, அதெல்லாம் உடைக்க முடியாது. நீங்கள் சொல்கிறது கேட்குது, அது உடைக்கிறது கஷ்டம்.
ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள் நிறைய குடைச்சல்லாம் கொடுப்பாங்க. அது திமுக எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய அதிருப்தியாளர்களை வளைப்பது ஒன்று வேணாம். இப்போ ஈரோடு தேர்தலில் என்ன நடந்தது? பிஜேபியிலேருந்து அதிமுகவிலேருந்து எல்லாரும் திமுக காசு வாங்கிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது? நீங்கள் ஓட்டு கூட போட வேணாலும் வீட்டில் உட்காந்துருங்க, முடிஞ்சு கதை. வரக்கூடிய தேர்தலில் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பிஜேபி நிறையா சீட்டு நிற்க திமுக காட்டில் அடமலை சரியான போச்சு. அப்போ பிஜேபி அப்படிங்கிற கட்சி ஒரு தமிழ்நாட்டில் அதிக சீட்டில் நிற்கிதுன்னு ஒன்று, அது என்னென்ன தொகுதியில் நிற்கணும் ஓரளவுக்கு கணக்கு பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் ஆளுங்க. இப்போ திமுக பிஜேபி இத்தனை சீட்டில் நிற்க போகுதுங்கிற தகவல் அதிமுகவிட்ட ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். நிறைய பிரச்சனை வரும் பாருங்க. இனிமேல் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, கட்சி போய் இடமான வச்சுட்டாரு, இப்போல்லாம் அமைதியாக இருப்பாங்க. அவங்க தொகுதினோன்னா எல்லாம் கிளம்பி சார். இது அவங்களுக்கே தெரியும் சார். 2026 எம்எல்ஏ ஆகலாம். எப்போ எம்எல்ஏ ஆகுது? 2031 தான் பிஜேபிக்கு போயிருமே. கட்சியே பிஜேபிக்கு போயிடும். அப்புறம் வேலுமணி, தங்கமணி, விஜய் பாஸ்கர் இவங்க எல்லாம் வந்து ஜெயிச்சு அமைச்சராகணுங்கிற உயர்ந்த நோக்கம், மக்களுக்கு சேவை செய்கிற நோக்கமா? நிறையா சொத்தெல்லாம் அடித்து வச்சுருக்கோம். பிஜேபி தான் இன்னும் 4 வருஷம் இருக்க போகுது. தோத்தா கூட பரவாயில்ல, பிஜேபி தயவால நிம்மதியாக இருக்கலாம். அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஜெயிச்சா அமைச்சராக கிடைக்கலாம், சொத்தை பாதுகாத்துக்கலாம். ஏன் திமுகவும் நம்ம மேலே கேஸ் போடாது, பிஜேபியும் போடாது. பிஜேபியை கோவப்படுத்திட்டு தனியாக நின்று தோற்று போயிட்டோம்னா திமுக போடாது, பிஜேபி உண்டிலன் பண்ணி விட்ரும். அப்போ என்ன பண்ணுறது? சரண்டர் ஆயிடுவோம். சொத்தை காப்பாற்றுங்க. கட்சி கட்சியாவது ஒன்றாவது, கட்சி எப்படி போனால் நமக்கு என்ன? அப்படி தான் இருக்குது. ரொம்ப வருத்தமாகுது கேட்குறதுக்கே. அதெல்லாம் சொல்கிறதுக்கே என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இதில் வந்து எடப்பாடி கொஞ்சம் ட்ரை பண்ணாருங்க. எடப்பாடி முழுக்க நம்ம குறை சொல்லி, எடப்பாடி கொஞ்சம் உண்மையிலேயே ட்ரை. அவர் மட்டும்தான் பிஜேபி கூட்டணி வேணாம், அவர் ஜெயக்குமார், சிவிசன் மூலம் வேணாங்க, முனுசாமி இவங்கெல்லாம் தெரியும் வேணாம், இது வேலைக்கு ஆகாது. இது பொன்னையன் சொன்னார் அந்த கருத்து தான். பிஜேபியோட எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். உத்தவ் தாக்கரே என்ன பண்ணாங்க, மேகாலயில் எல்லாம் நமக்கு தெரியும். இதே வேலை தான். இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு செல்வாக்கு இருக்காது. அங்கே ஒரு கட்சியை தோளில் போய் சவாரி பண்ண வேண்டியது, அந்த கட்சியை காலி பண்ணிட்டு இவங்க பண்ண வேண்டியது, இதுதான் வேலை. இந்த வேலையை இந்தியா முழுக்க பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜெயிச்சுட்டும் இருக்காங்க. அதில் மாற்று கருத்துல ஏன் எதிர்க்கக்கூடிய காங்கிரஸ் வேலையே செய்கிறதில்ல, முடிஞ்சு கதை. எல்லா விதமான அதிகாரங்களும் தேர்தல் ஆணையம் எல்லாம் பிஜேபிகிட்ட இருக்குது. அவனுக்கு ஏற்று என்ன பண்ண முடியும்? சரி என்னங்க அது 90 சீட்டு நிற்க கேண்டிடேட் இருக்காங்களா? நம்ம ஆளுங்க தான் இங்கே நிற்க கேண்டிடேட் இருக்காங்களா? பண்ணுவாங்க சார். பணம் அதிகாரம் அவங்க கைட்ட இருக்குது. எதிராளியை வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட ஆள் பலம் இருக்குது. நீங்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியில் ஒரு ஆள் நிற்கிறாருன்னா அவரை நீங்கள் விலைக்கெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா பெரிய சப்போர்ட்டோடு நிற்கிறாங்க. மற்ற கட்சியில் இருக்கவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க. இப்போ சீமான் கட்சி, விஜய் கட்சியில் ஆள் நிற்கிறாங்களா, அவங்களும் விலை பேசுவாங்க. மறுபடியும் நீங்கள் பார்த்துட்டு சீமான் கட்சியோடைய தொண்டர்கள்லாம் கொள்கைவாதிகள், விஜய் கட்சியெல்லாம் தொண்டர்கள் உறுதியானவர்கள். சார் விஜய் நல்லவராக இருக்கலாம் சார், புஷி ஆனந்த் நல்லவராக இருக்கலாம் சார், ஆதவர்ஜனா கூட நல்லவராக இருக்கலாம். இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்கள் எல்லாருமே விஜய் மாதிரியே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாம் வந்து மக்கள் சேவைக்கு வராங்க. நீங்கள் சொல்லுங்கள், விஜய் கட்சியிலையோ அதிமுக கட்சிக்கும் விட்டுருங்க, ஒத்துக்க மாட்டேங்க, நீங்கள் என்ன கொள்ளடிச்சிட்டாங்க. எல்லாம் மக்கள் சேவைக்கு வராங்க சார். எல்லா கட்சியிலையும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பெருமளவுக்கான பணம் ஆசை காமிக்கப்படும். ஒன்றும் பண்ணணும், பிரச்சனை அதிகாரம் நாங்கள் பார்த்துக்கிறோம், முடிஞ்சு போச்சு கதை. இது கடந்த காலங்களில் திமுக அதிமுக பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். இதை அவங்க பண்ணுவாங்க, இதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அதுதான் தொடர்ந்து சுற்றி வரும். விஜய் கட்சியில் இருக்கவங்க வந்து தளபதி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்களுடைய இயற்கை. அப்படி தான் எல்லா கட்சியும் நினைப்பாங்க. ஆனால் நிதர்சனம்னு ஒன்று இருக்குல்ல சார், தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்காமல் எந்த கட்சியும் ஆட்சி அமைச்சதா வரலாறே இல்லை. அதை ஏன் இன்னும் உறுதியாக சொல்கிறோம்னா, எல்லாத்தையும் தாண்டி பணம் வேணும் சார். சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் பணம் வேணும். ஒன்று சின்ன மேட்ரு சொல்லிடுறோம். இந்த விக்கிரவாண்டி இதில் வந்து அவருக்கு வந்து மாநாட்டுக்கு இடம் கொடுக்கல, உங்களுக்கு தெரியும். நிறைய இடம் கேட்குறாரு, எங்கேயுமே இடம் கொடுக்கல. ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோன்னு கேட்குறாங்கல்ல. இதே நல்லா யோசனை பாருங்கள். விஜயகாந்துக்கு பண்டூட்டி ராமச்சந்திரன் இருந்தார்ல, அந்த மாதிரி. இல்லை அதிமுகவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய எல்லா செல்லூர் ராஜ் எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் திமுகவில் KN சொல்லிகிட்டே போகலாம். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் திமுககாரங்க வரும்போது ஏதாவது இடம் தரலைன்னா நேருவோ இல்லையாவோ இல்லை என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே பாருங்கள் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம், ஏற்கனவே இந்த பஞ்சாயத்தில் எனக்கு தெரியும், நான் வந்து கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். இல்லை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியும். IAS IPS அதிகாரிகள் இவங்க ஆட்சியிலே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய நெட்வொர்க். இவங்க
இந்த நெட்வொர்க்கு அந்த வாக்குவாதம் பண்ணி பாயிண்ட்டை வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு டிவிகேல இருக்காங்களான்னா இல்லை. என்ன ஏன் எல்லாத்துக்கும் புஷி ஆனந்த் போகணும், எல்லாத்துக்கும் ஆதவ அர்ஜுனா போகணும், எல்லாத்துக்கும் விஜயே தலை இன்னும் முடியுமா? ஏன்னா அவங்க அவங்க தப்பெல்லாம் சொல்லலை, அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, இனிமேல் தான் கற்றுக்குவாங்க. ஆனால் இங்கெல்லாம் கற்றுக்கிட்டு அதில் பிஹெச்டி வானவங்க எப்படி பண்ணணும், என்ன சர்க்காரியா விஞ்ஞானபூர்வமான ஊழல் என்னன்னு என்ன நடக்குது எல்லாம் தெரியும் சார் அவங்களுக்கு. இப்போ திமுக ஆட்சி எப்படி நடக்குது, எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க விஜய்க்கு தெரியுது இல்லையா, எடப்பாடிக்கு தெரியும். ஏன் ஏற்கனவே இருந்தவங்கள பிடபிள்யூவில் எவ்வளோ சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ கட்டிங் வரும், கட்டிங் இல்லாமல் பண்ணுறதுக்கு நியாயமாக பண்ணால் எவ்வளோ வரும், இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியும். விஜய்க்கு யாராவது ஒருத்தர் சொல்லணும், இவங்க அனுபவிச்சிருக்காங்க, அங்கேயே இப்போ உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த சிக்கல்கள் அவருக்கு இருக்குது. இப்போ பிஜேபி திமுக ரெண்டும் இறங்கும் போது அவங்க என்ன கணக்கு பண்ணுவாங்க, நம்ம 2 பேரும் மோதுறோம், சேதாரம் யாருக்கு அதிகமாக இருக்கும், விஜய் ஃபேக்டரி யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும், இவ்வளவு யோசிக்காமே இருப்பாங்க. இப்போ 2 பேர் அட்டாக்கு ஒரு மேலே வரும், அது தாங்கி தான் ஆகணும். வரக்கூடிய காலங்களில் தெரியும், இறங்கும் போது ஒரு மாற்றம் வருங்கிறாங்க, அதை பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி 90 சீட்டு கொடுத்துட்டு என்னங்க சொல்லுவார் இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டார். கூட்டணி ஆட்சின்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்கள். ஏன் சார் இது நம்ம பேர் அதிமுக இது வரைக்கும் கூட்டணிக்கே போனது இல்லையே சார், எல்லா காலத்திலும் இப்படி இருக்க முடியாது சொல்லுவார் பாருங்கள். இதெல்லாம் டைலாக் சொல்கிறது. ஏன்னா முதல்லையே பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா இருக்குனாரா, அதே மாதிரி சொல்லுவார். என்டிஏ கூட்டணி ஆட்சி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதிகார பரவலுங்க. அதிமுக அப்படிங்கிறது யாருக்கும் எதிரி இல்லை, ஒரே ஒரு எதிரி திமுக தான். திமுக வந்துடக்கூடாது. திமுக அப்படிங்கிறது கடுமையான பணத்தை வச்சுட்டு எங்களோட மோதுறாங்க சார், அதனால் நாங்கள் கூட்டணி கட்சிகளையும் உள் வாங்கணும், இதெல்லாம் சொல்லுவார் டைலாக். அம்மாவுடைய கொள்கைகளும் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளும் அப்புறம் யார் எம்ஜிஆர் அவர்கள் கொள்கை, இதெல்லாம் மோடிக்கு உடன்பாடு. மோடின்னு சொல்லி ராமா எனக்கு உடன்பாடு தான், சூப்பரான உடன்பாடு, நான் மட்டும் பிஜேபியில் சேரலாம் அதிமுகவில் சேர்ந்துருப்பேன்னு கூட சொல்லுவார். மக்கள் ரொம்ப சீரியஸாக நம்பணும் அதை. ஆமாம் ஓகே மோடிஜி சொல்கிறாருன்ட்டு. அதிமுக தொண்டர்கள் நினைப்பாங்க, நல்லாவே தெரியும், மிரட்டிட்டாங்கப்பா கூப்பிட்டு, ஒரே வாரத்தில் முடிச்சுடுவாங்க, மிரட்டிட்டாங்கப்பா நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு. என்ன பண்ணுறதுப்பா? இப்போ அதிமுக தொண்டர்கள் வேகமாக போய் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு அது நம்பிக்கை இல்லைங்க, ஏன்னா அவங்களை மிரட்டுறாங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் சில பேர் சொல்கிறாங்கல்ல, நீ வேணால் எழுதி வச்சுக்கோங்க, அண்ணாமலையை மட்டும் மாற்றினாங்கன்னா எங்கள் ஏரியாவில் தாமரைன்னா தாமரைக்கு போடுவோம், ரெட்டலைன்னா ரெட்டலைக்கு போட மாட்டோம். ஏன்பா? அண்ணாமலையை மாற்றினதே எடப்பாடி தான். இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. அண்ணாமலைக்கு விழுதுகள் இருக்காங்க. அண்ணாமலை அப்படிங்கிற ஒருவரை நம்ம சாதாரண இடம் போட முடியாது, எடப்பாடிங்கிறவையும் சாதாரண முடியாது, அமித்ஷாவையும் சாதாரண, 3 பேரும் 3 பயங்கரமான ஆளுங்க. இதில் என்ன சிக்கல் வருது? இப்போ அண்ணாமலைக்கு நீங்கள் ஒன்றிய அமைச்சர் கொடுங்க, எந்த பதவி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஈடாகாது. எது இந்த மாதிரி மாநில ஒரு தலைவருங்கிறது வேறு அந்தஸ்து தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த அளவுக்கு மோடியோடையும் அமித்ஷாவோடையும் க்ளோஸாக இருக்கார். அவர் என்ன பிரச்சனை? போன நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சொன்னது நடக்கலை. மேலே எப்பயுமே வெற்றியை மட்டும்தாங்க தலைமை எதிர்பார்க்கும். நீங்கள் புள்ளி விவரம் ஜெயிச்சமா தோத்தமா விடுப்பா. மோடி என்ன நினைப்பாரு? ஒழுங்காக அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா ஒரு 10 சீட்டு கிடச்சிருந்தா மெஜாரிட்டி கிடச்சிருக்குமே. ஓரளவுக்கு அது நிதிஷ்குமாரையும் இவரையும் ஆட்டலாம். ஒன்றுமே சீட்டு கம்மியில் 240 தான். அதுக்கு யார் காரணம்? ஓரளவுக்கு அண்ணாமலையும் காரணங்கிற கோபம் இருக்குமா இல்லையா? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2 பேரும், அதாவது பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய திமுக 2 பேரும் ஒவ்வொரு பிரச்சனை. இவங்களுக்கு அவங்கள திட்டுவாங்க, அவங்களுக்கு இவர் திட்டுவாங்க. நல்லா யோசனை பாருங்கள். காலையில் கச்சத்தீவு பிரச்சனை, இவங்களுக்கு அவரை திட்டுறார், அவரை இவரை திட்டுறார். மக்களுக்கே ஒன்றும் புரியல, யார் தான்பா கொடுத்தது கேட்குறாங்களே இல்லையா மக்கள் கேள்வி. மாநில பட்டியலில் கல்வி இருந்ததை மத்திய பட்டியலுக்கு கொண்டு போனது இந்திரா காந்தி அம்மா பேரில். நீங்கள் இத்தனை வருஷம் ஆண்டிங்களே, ஏன் வாங்கி தரல? உடனே இவர் யார், ஜெயலலிதாம்மா, எடப்பாடி, நீங்கள்லாம் மத்திய ஒன்றிய அரசோடு நல்லா நெருக்கமாக இருந்தீங்களே, நீங்கள் கச்சத்தீவு வாங்கினேன்னு அவர் கேட்குறாரு. மக்கள் கேட்குறாங்க, என்னப்பா அவங்க 2 பேரையும் வச்சுட்டா நீங்கள் அவரை திட்டுறீங்க, அவர் உங்களை திட்டா, 2 பேரும் மாற்றி மாற்றி உண்மையை பேசுகிறீங்க, வேறு என்ன சொல்கிறது? ஆனால் வேற ஆள் மட்டும் வந்துடக்கூடாது, வந்தால் அவருக்கு ஆதரவு இல்லைன்னு நீங்களே சொல்லுவீங்க. இப்போ இந்த ஓட்டு கணிப்பு இருக்குல்ல, அதை பார்த்தே திமுக சில பேருக்கு இன்னும் மறைச்சல, ஐயோ விஜய் பின்னாடி வந்துட்டாரா, எனக்கு இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சார் அதுக்குள்ளே வந்துட்டார். அப்போ இந்த சர்வேவே போலி, முடிஞ்சு போச்ச கதை, சர்வேவே போலி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு? அண்ணாமலையும் கொஞ்சம் அண்ணாமலைக்கு 9%, அண்ணாமலைக்கும் உங்களுக்கு விழுதுகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அந்த விழுதுகள் என்ன பண்ணுறாங்க? போஸ்டர், பரமக்குடியெல்லாம் போஸ்டர், அதிமுக கூட்டணி வேண்டாம், தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம்.
முழுக்க முழுக்க இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் முழுக்க பார்த்தீங்கன்னா டெல்லி எடப்பாடி இதுதான் இந்த பக்கம் திமுகவுக்கு ஒரே கொண்டாட்டம். திமுகவோட எதையை பற்றியும் மக்கள் கண்டுக்கிறது இல்லை. அரசு ஊழியர் பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, பொருளாதாரம் வந்தனால எவ்வளவோ சொல்லிக்கிட்டு போகலாம். எதை பற்றி மக்கள் கேட்காத அளவுக்கு இன்றைக்கி மீடியா ஒட்டு மொத்தமாக எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இதை பற்றியே மறுபடியும் சொல்கிறான். எடப்பாடிக்கு இந்த மாதிரி நிலை வந்தது, அதிமுக அழிய போகிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியும். அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னா அடுத்த ஆப்பு அவங்களுக்கு தான். ஏன் அவங்களும் நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. பிஜேபி சம்பாதிக்க விட்டு மறுபடியும் பிடிக்கும். பிஜேபிக்கு எப்போ அழிவு காலம் வருமானா கண்டிப்பாக வரும் சார். எல்லா கட்சியும் நீங்கள் அழிச்சிட்ருப்பீங்க, உங்களுக்கு ஒரு முடிவு வராதுன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக வரும், வராமலாம் போகாது. பிஜேபி ஏதோ வீழ்த்த முடியாத கட்சிலாம் இல்லை. அது நிறைய பேர் சொல்கிறாங்களே பிஜேபிலாம் இனிமேல் இந்தியாவில் பிஜேபி தான்ப்பா சார். இதே மாதிரி இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வரும்போது, இந்திரா காந்தி வலிமையாக இருக்கும்போது, ராஜீவ் காந்தி ஒன்றும் வேணாம். இந்திரா காந்தி எப்படி தோற்கடிக்கப்பட்டார் வரலாறு பாருங்கள். எதிர்கட்சிலாம் ஒன்று சேர்ந்து தோற்கடிச்சாங்களா? ராஜீவ் காந்தி எப்படி தோற்கடிக்கப்பட்டார்? எதிர்கட்சிலாம் ஒன்று சேர்ந்து தோற்கடிச்சாலும் விபி சிங் வராரு. இப்போ தமிழ்நாட்டில் என்ன அமித்ஷா கணக்கு போகிறோம் அதே நிலை வரணும். என்ன சின்ன சின்ன குட்டி கட்சியெல்லாம் சேர்த்துருவோம். அதிமுகலேருந்து சிண்டு முண்டு கட்சியெல்லாம் உள்ளே சேர்த்துருங்க. ஒன்றுபட்ட அதிமுக, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரி வந்திருக்கு, இந்த எல்லாத்தையும் சேர்த்தா அது ஒரு வலுவான கூட்டணி தான். அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா திமுக எதிர்ப்பாளர்கள் திமுகவை வீழ்த்துற அளவுக்கு சக்தி யார்கிட்ட இருக்குது நீங்கள். அதுவும் பெரிய ஃபோர்ஸ் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ஆர்ப்பாட்டம், பேரணி எல்லாம் பார்த்து அவங்க ஆளுக்கு தான் பண்ணுறோம். ஏன்னா காசு கொடுத்து எல்லாத்தையும் சார் நீங்கள் பேரணி ஆர்ப்பாட்டத்துக்கு பேரணிக்கு கூட்டம் போய் சேர்க்கறதுக்கு அது ஆள் இருந்தால் தானே சேர்ப்பீங்க. இப்போ ஈரோட்டில் பண்ணாங்கல்ல, மொத்தமாக பட்டியல் அடித்து அந்த மாதிரி ஒரு பக்கம் பிஜேபி காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க, திமுக வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆளே இருக்க மாட்டாங்க. யாருக்கு நீங்கள் கேன்வாஸ் பண்ணுவீங்க பாருங்களேன். இந்த தடவை நடக்க போகிற கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ இதுவரை தமிழ்நாடு வரலாறுக்கு இதுவரை சந்தித்தாத தேர்தல். அதிகார வெறி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறது வர்ற தேர்தலில் தமிழகம் உணரும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து பாட்டாளி இந்த பக்கம் வர வேண்டியது அவங்க எடுத்துருவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க. போன அந்த 2019 அணி அப்படியே வரும். அந்த அணியை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன் திமுக அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்க. விஜய் திமுகவை டேமேஜ் பண்ணுறாரு. திமுக ஒரு தீய சக்திங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறார். ஒரு குடும்பம் விஜயோடைய இந்த வீச்சு திமுகவுக்கு ஒரு பெரிய ஆபத்து. விஜய் மேலே பயம் இல்லைன்னா பயம்னு சொல்லலாம். உதறாங்க. பிஜேபி விஜய் பார்த்து நடுங்கிறாங்க. ஆட்டத்தை களைச்சி விட்ருவார். இறங்கி அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளை இழுத்தாருன்னா இப்போ என்ன திமுக போல நம்மளை எதிர்ப்பு ஓட்டு இழுக்கிறது ஓகே. நமக்கு எப்பயுமே காலங்காலமாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் ஓட்டையும் இஸ்லாமிய வாக்குகளையும் சிறுபான்மை கிறிஸ்டின் வாக்குகளையும் எடுத்துட்டாருன்னா பட்டியலினத்தினுடைய இப்போ லேட்டஸ்ட்டாக ரிப்போர்ட்டு திருமாவர்களுக்கும் தெரியும். பட்டியலின அவர் கட்சியிலே நிறைய பேர் இந்த பக்கம் காலங்காலமாக பட்டியலின மக்கள் ஓட்டு போட்டு இருந்த மாதிரி இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கோ திமுக போட மாட்டாங்க. விஜய் பக்கம் நிறையா வருது. நிறையா ஓட்டை பிரிக்கிறார். சீமான் கட்சியோட ஓட்டை விஜய் பிரிக்கிறார். அப்போ வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு யார் ஜெயிச்சாலும் சொல்லவே முடியாது சார். இந்த வரக்கூடிய தேர்தல் அந்த மாதிரியான ஒரு தேர்தல். கர்ணம் தப்பினால் மரணம் வரவங்களும் அந்த மாதிரியான தேர்தல். இப்போ 90 சீட்டுன்னு பிஜேபி திமுக முதல் வெற்றி பரவாயில்லப்பா, ஃபஸ்ட்டு வெற்றி 90 சீட்டாக முடிஞ்சது கதை. இன்னொன்று இப்போ ஒரு சர்வே வந்ததில்லை. அந்த சர்வேயில் ஸ்டாலின், விஜய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, எடப்பாடி காட்டுறாங்க. ஒரு அன்புமணி ராமதாஸை காட்டினாங்களா, டிடிவி தினகரனை காட்டினாங்களா, இல்லை அவங்கெல்லாம் ஏதோ மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கா, எதுவுமே சொல்லாத ஒரு கருத்து கணிப்பு எப்படி நம்புறதுன்னு நமக்கு புரியல. அவங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவு இருக்கும்ல. அப்போ அதிமுக அப்படிங்கிற கட்சி, பிஜேபி, இந்த 2 கட்சியும் போட்டியிட போகிறாங்க. அதில் பிஜேபி ஒரு பெரிய அப்பர் ஹேண்ட் எடுக்குது. இப்போ அண்ணாமலை டெல்லி போனதுக்கு காரணம் என்னென்னா கடைசி கட்ட பேரம். இன்னும் அவரை தூக்குறது அப்படிங்கிறது உறுதியானால் கூட இப்போ கடைசி நேரத்தில் சார் பிஜேபியில் எது வேணால் மாறும். மத்திய பிரதேச, ராஜஸ்தான் சிவராஜ் சிங் சௌகான் தான் முதலமைச்சர் ஆகலான்னாங்க, வேற ஆள் ஆனார். ராஜஸ்தானில் புது ஆளை கொண்டு வந்தாங்க, யாதவ்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி டெல்லியில் அவர் பேர் இவர் பேர் நடிச்சு அடுத்த ரேகா குப்தா. இந்த மாதிரி பிஜேபி கடைசி நேரத்தில் ட்விஸ்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க, கருப்பு முருகானந்தம்மா, வானதியா, நயினார் நாகேந்திரனாவா, நிறைய பேர். இது ஊடகத்தில் இது மட்டுமே பெருசாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. எது பேசணும்? உள்ளாட்சி தேர்தல் நடத்தலை, அதை பற்றி பேசணும். பொருளாதாரமே சரியில்லை. திமுக ஓகே, திமுக நிற்கட்டும், அதிமுக நிற்கட்டும், விஜய் யார் வேணால் வரட்டுங்க.
வரக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணும்? தேர்தல் அறிக்கை, வரக்கூடிய தேர்தலில் திமுக என்ன மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுக்கும்? கொஞ்சம் யோசனை பாருங்க. வறுமையை ஒழிப்போம், வறுமையை ஒழிக்கவே இல்லையாப்பா, சொல்ல முடியுமா? வறுமையை ஒழிப்போம்ட்டு கொஞ்சம் யோசனை பாருங்க. வறுமையை ஒழிப்போம் சொல்ல முடியுமா? ஏற்கனவே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏழை மக்கள்லாம் எவ்வளோ படாத பாடுபட்டு இருக்காங்கன்னு தெரியும். அப்போ திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது உண்டு. கலர் டிவி கொடுப்போம், பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட இம்பேக்ட் இருந்தது உண்மை. 1000 ரூபாய் உரிமை தொகை பெரிய இம்பேக்ட்டு சொன்னாங்கல்ல. எல்லாருக்கும் இந்த நிலம் கொடுப்போன்னு கலைஞர் ஒரு தடவை சொன்னார், பெரிய இம்பேக்ட். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா சொன்னதும் இலவச மிக்சி கிரைண்டர்லாம் கொடுப்போம், ஃபேன் கொடுப்போம். இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஒரு கலைஞரே சொல்லிய கதாநாயகன். ஆனால் இன்றைக்கி என்ன சிக்கல் வருதுன்னா, இப்போ திமுக 5 வருஷம் ஆண்டு போகும்போது நீங்கள் போன தடவை கொடுத்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றுறீங்க? நகைக்கடன் ஆகட்டும், கல்வி கடன், நிறைய விஷயம் திமுக இடர்பாடுகள் இருக்குது. இது கண்டிப்பாக தேர்தலை எதிரொலிக்கும். பிஜேபி என்ன சொல்லணும்? 1000 ரூபா இல்லை 2100 கொடுப்போம், நாங்கள் மகாராஷ்டிராவில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா திமுக இல்லை 2500 நாங்கள் கொடுப்போன்னு சொல்ல முடியாது. ஏன்? இந்நேரம் கொடுத்துருக்கணும். ஒன்று கொடுக்கறதுக்கு முதல்ல நிதி எங்ககிட்ட இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி நாங்கள் கொடுக்கப்போன்னு அமித்ஷா சொல்லுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் நிலுவைத் தொகை நாங்கள் ஏன் நிறுத்தி வைத்திருக்கிறோம் தெரியுமா? 100 நாள் வேலை திட்டத்தில் திமுக பல ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, அதனால் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு அமித்ஷா பேசுவார். அப்போ எப்போ பார்த்தாலும் நிதி இல்லைன்னு சொல்கிற ஸ்டாலின் வேணுமா? நிதி கொடுக்குறாங்கிறாங்க, அதை வாங்கிட்டு வந்து ஆனால் எடப்பாடி நமக்குலாம் 2100 கொடுக்க போகிறாங்க அப்படின்னா மக்கள் அந்த 2500ங்கிறது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா? விஜய் என்ன மாதிரி தேர்தல் அறிக்கை விட போகிறாருன்னு தெரியல. அரசு ஊழியர்கள் பிரச்சனையில் இந்த உரிமை தொகை அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் வரக்கூடிய தேர்தல் அப்படி ஒன்று ஈஸியாக நீங்கள் கடந்து போகக்கூடிய தேர்தலாக நம்ம பார்க்கல. பல போராட்டங்கள், சவால்கள் இருக்குது. என்ன ஒன்று, அண்ணாமலை இந்த 3 வருஷத்தில் இருக்கும்போது அவரை நல்லா பில்டப் பண்ணிக்கிட்டார். ஏன்? சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஆட்சியை வச்சு அவர் நல்லா தன்னை பில்டப் பண்ணிட்டார். தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்து சொல்லி அவர் நல்லா வளர்க்க வச்சுட்டாரு. இப்போ என்னென்னா, நல்லா வளரும்போது இந்த 1.5 வருஷம் அவருடைய சூப்பர் பீரியடு. இப்போ மட்டும் அவரே தலைவராக தொடர்ந்தால் கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவங்க கூட இருக்கவங்களாம் நிம்மதியாகிடுவாங்க. ஏகப்பட்ட பசை கிடச்சிருக்கும், ரெட்டியிலேருந்து பெரிய ஆளாக இருப்பாங்க. அது இப்போ போச்சு. புதுசாக வந்த தலைவர்கிட்ட போய் இவர் மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்க முடியுமா? யோசனை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க கூட. அது அண்ணாமலைஜி தான் இருக்கணும்னு ஒரு பெரிய கூட்டம், அண்ணாமலையை விலக்கியே தீர வேண்டும்னு ஒரு பெரிய கூட்டம். நீங்கள் என்ன தான் ஒன்றிய அமைச்சர் ஆனாலும் பழைய அதிகாரம் கிடைக்காது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலேருந்து மாநில தலைவர் தான். முருகன் என்னதான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தலைவர் தான் பேசணும். அப்போ 1.5 வருஷம் சார், மக்கள் அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க. லண்டன் போனோன்னா கொஞ்ச நாள் மறந்துட்டாங்க தெரியுமா? அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் பதவி விட்டு போனார்னா அது அவருக்கு பர்சனலாக இறங்கும் முகம் தான். என்ன தான் அவர் சொன்னாலும் அது அவருக்கு தெரியும். இப்போவும் கூட அண்ணாமலை முடியாது அதெல்லாம் இல்லைங்க. இது வெளியே வர தகவல் முடியாதுன்னு சொல்லிட்டாரு ரோஷக்காரர். சார், ரோஷக்காரர்னா நிறைய முன்னாடியே போயிருக்கணும் சார். அதெல்லாம் போல அவருக்கு தெரியும். எப்போ போகணும், என்ன பண்ணணும் எல்லாம் தெரியும். அந்த ஆளை மயக்கிற கலை இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப தெளிவாக பண்ணுறாரு அவர். இவ்வளோ தூரம் இங்கே வந்து நாடாளுமன்றத்தில் பிஜேபி தோற்ற பிறகு அவர் தலைவராக தொடர்றாரு. வேறு எந்த ஸ்டேட்டில் தொடர்றாங்க சொல்லுங்கள்? யூபியில் மாற்றிட்டாங்க பிஜேபி. இவர் மட்டும் ஏன் மாற்றலை? அப்போ மோடியுடைய அமித்ஷாவுடைய குட் புக்கில் இருக்கார். அவங்க ஆள் இவர். எப்படி பிட்னாவிஸ் ஆர்எஸ்எஸ் ஆளோ அந்த மாதிரி ஆள். அதனால் மறுபடியும் சொல்ல முடியாதுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தகவல் வரலாம், இல்லை அண்ணாமலையே தொடர்கிறார். ஏன்னா இப்போ அமித்ஷா தான் முடிவு எடுக்கணும். அப்போ அமித்ஷா என்ன முடிவு எடுக்க போகிறார்? அவர் நிறையா கால்குலேஷன் போடுவார். இப்போ என்ன கால்குலேஷன் போடுவாங்க நமக்கு தெரியாது. இப்போ டெல்லி அண்ணாமலை போகிறது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டெல்லி போகிறதுக்கான காரணம் என்ன? அப்போ வேறு ஏதோ ஒரு டீலிங் ஓடிட்டுருக்குது. அந்த டீலிங் இன்னும் முடியல. சரி, டிடிவி ஓபிஎஸ் கதை என்ன? அது ஒரு பெரிய விஷயம். டிடிவி ஓபிஎஸ் இவங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக பிஜேபி உள்ளே எடுத்துருந்தா நம்ம உறுதியாக நம்புகிறோம். ஏன்? அதிமுக பிஜேபி கூட்டணி மட்டும் வந்ததுன்னா அது சரி வராது. இன்னும் ஏன்னா என்னைக்கு வந்து எடப்பாடியை டெல்லியில் கூப்பிட்டு பேசுகிறாங்களோ அப்போயே இல்லைங்க அவங்க நாங்கள் கொடுத்துக்குறோம் சீட்டு, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்கன்னா என்ன சொல்ல முடியும்? இல்லைங்க சீட்டு கொடுக்காதீங்க சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. கண்டிப்பாக டிடிவி ஓபிஎஸ் இந்த பக்கம் வருவாங்க. நாங்கள் இரட்டைக்குழல் துப்பாக்கி போல் செயல்படுவோன்னு எடப்பாடி சொன்னாலும் ஆச்சரியப்படுத்துகிறோம். ஏன்னா அவர் ரொம்ப நல்லா முடிவு பண்ணிட்டார். பிஜேபி நம்ம கட்சியை முடிச்சு விட்டுருச்சு. இனிமேல் வந்து போராடி ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகிட்டோம். ஓபிஎஸ் டிடிவி உங்களை சேர்ப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் ஜெயிக்க முடியுங்கிறது அமித்ஷா ரொம்ப தீர்மானமாக இருப்பார். அப்போ அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து தலைவர் பதவி போச்சுன்னா டிடிவி தினகரன், எடப்பாடி, ஓபிஎஸ் 3 பேரும் கை குலுக்கிக்குவாங்களா? அதையும் நம்ம பார்க்க வேண்டிய அது என்ன சொல்கிறது, பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கும். நாங்கள் 3 பேரும் நான் தமிழ்நாட்டை வளப்படுத்த அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் அமைய ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஒரு பக்கம்
ஊழல் மிகுந்த திமுக ஆட்சி, நிர்வாக சீர்கேடு விட்ட திமுக ஆட்சி. இந்த பக்கம் ஊழலும் மதவாதத்தை மிகுந்த பிஜேபி ஆட்சி. இவங்க 2 பேர் கையிலும் பணம் எக்கச்சக்கமாகுது. ஒரு பக்கம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான், அவர்கிட்ட காசு இல்லை. இன்னொரு பக்கம் விஜய்கிட்ட ஆதரவு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் பணம் இல்லை, அதிகாரம் இல்லை. சீமானை டேமேஜ் பண்ணுறதை விட விஜயை பார்த்து திமுக மிரட்டதை பார்த்தா விஜய்க்கு எதிரான கடுமையான பிரச்சனையை எழுப்பக்கூடும். அந்த பக்கம் பிஜேபியும் விஜயை கார்னர் பண்ணோம். அதிகாரத்தை மீறி ஒருவர் ஜெயிப்பது அப்படிங்கிறது வரலாற்றில் சில நாட்களில் நடக்கலாம். விஜய்க்கு சவால்கள் இருக்குது, ஆனால் அவர் கண்டிப்பாக தோற்றுருவாருங்கிறத நம்பல. மறுபடியும் சொல்கிறாங்களா விஜய் இந்த தேர்தலில் கண்டிப்பாக தோற்றுருவார் அப்படின்னா, சார் திமுக அதிமுக 2 நிற்கிது, இங்கே விஜய் நிற்கிறார் சார். விஜய் என்ன கேண்டிடேட் போடுறாரு, அவருக்கு செலவு பண்ண எங்கேருந்து பணம் வருது, ஒருவேளை கேண்டிடேட் நல்லா போட போகிறாரு எதுவும் தெரியாது. ஆனால் நல்லா ஒன்று புரியுது, 214 தொகுதியிலையும் திமுக பிஜேபி அளவுக்கு அவரால் கேண்டிடேட் போட முடியாது. ஏன்னா இப்போ தான் புதுசு அவங்கெல்லாம். அப்போ அங்கே கொஞ்சம் டவுன் ஆகிறார். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கலாங்கிறாங்களா சார். நீங்கள் கடைசி நேரத்தில் இஷ்யூ பயங்கரமாக மாறும். இப்போ இருக்க இஷ்யூ அப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. பிஜேபி அதிமுகங்கிறது ஒரு மட்டமான மோசமான கூட்டணி, தமிழக விரோத கூட்டணி மக்கள் பெரும்பாலும் நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, திமுக இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் திமுக நாளுக்கு நாள் அன்பாப்புலர் ஆக 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 இவங்களும் மோசம் அவங்களும் மோசம்பா, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வெகுஜன மக்கள் ஏன் நினைக்கக்கூடாது? நினைக்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, நினைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இப்போ எதையுமே இது சார் அரசியல் எதுவுமே முடியாதுன்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம சொல்கிறோம்ல, விஜய் உடனே முதலமைச்சர் ஆகலாம்னு ஆக முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலை. சிரமம், திமுகவுக்கும் சிரமம், இவங்க யாருமே ஈஸியாலாம் ஆயிட முடியாது. யார் கால்குலேஷனும் பொய்த்து போகும். தேர்தலுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம். அதனால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்போதைக்கு நிறைய விஷயங்களை போயிருந்தோம். மறுபடியும் சொல்கிறோம், நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.